பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ഖൈറல் ஹதீயி ஹதீயு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலெல்லாம் சிறந்த வார்த்தை ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற அத்தனை காரியங்களும் வழிகேடுகள் என்றும், வழிகேடான ஒவ்வொரு காரியங்களும் இந்த மனித சமுதாயத்தினை நரகப்படுகொலையின்பால் இட்டுச் செல்லும் என்று இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திய செய்தியினை ஆரம்பமாக உங்கள் முன்னால் நினைவுபடுத்திக் கொண்டவனாக, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறு யாருமில்லை என்றும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது இறுதி தூதர் என்றும், ஏகத்துவ திருக்கலிமாவினை சாட்சியம் சொல்லிக் கொண்டவனாக இன்றைய வெள்ளி குத்துபாவினை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ்க்கை நடாத்துகின்ற நேரம் அவன் இந்த உலகத்தில் தனித்து வாழ்வதென்பது அது ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது. மனிதன் என்பவன் அவன் ஒரு குடும்பமாக சமூகமாக வாழக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒரு மனிதன் ஒரு சமூகத்திலே வாழுகின்ற நேரம் அடுத்த மனிதர்களோடு உறவு பாராட்டி நட்புகளை மேற்கொண்டு ஒரு மனிதன் அடுத்த மனிதனோடு சேர்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் மனிதன் அடுத்தவனோடு பேசுகின்ற நேரம் அவனது வாய் வார்த்தைகளாக இருந்தாலும், அடுத்த மனிதனை பார்த்து அவன் புன்முறுவல் பூர்ப்பதாக இருந்தாலும், உறவுகளை பாராட்டி வாழுகின்ற வாழ்க்கையாக இருந்தாலும், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு இரண்டு விதமான வாழ்க்கையை வாழலாம். அதில் முதலாவது, அவனுடைய எல்லா காரியங்களையும் இடத்துக்கு ஏற்றால் போல அவன் நல்ல மனிதரைப் போல பாசாங்கு செய்து ஒரு நடித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் அதிகமான மனிதர்கள் வாழுகிறார்கள். அடுத்த ஒரு பகுதி என்னவென்றால், அவனது உள்ளத்தால் அதை ஏற்று இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்கு அப்பால் இறைவனுக்காக என்று எந்த இடத்திலும் அடுத்தவனுடைய நலவை எதிர்பார்க்காமல், அல்லாஹ் என்னை புகழ வேண்டும், இறைவன் என்னை பாராட்ட வேண்டும், அந்த மறுமை நாளில் எனக்கு இறைவனது திருப்தி மாத்திரம் கிடைத்தால் போதுமென்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழலாம்.
இந்த இரண்டு விதமான வாழ்க்கையில் இறைவனுக்காக வாழ வேண்டும் என்ற உள்ளத்தோடு தொடர்பட்ட அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சில மனிதர்களது ஏச்சு பேச்சுக்களை, சில மனிதர்களது விருப்பு வெறுப்புகளை இந்த உலகத்திலே அவன் சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏற்றால் போல, இடத்துக்கு ஏற்றால் போல சந்தர்ப்பவாதிகளாக வாழுகின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கண்ணியமும் அந்த மனிதனுக்கு கிடைத்துவிடும். ஆனால் உள்ளத்தால் வாழுகின்ற வாழ்க்கைக்கு அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் கூலி கிடைக்கும். சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் முதலாவது நபிமொழியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். மிக பிரபல்யமான ஒரு செய்தி, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ். இன்னமல் அமாலு பின்னியாத். அனைத்து செயல்பாடுகளும், எல்லா காரியங்களும் அவனது எண்ணத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. வஇன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மானவா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அவனது எண்ணத்தின் அடிப்படையில் அமைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வர் ரசூல். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனது தூதருக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறார். ஹிஜ்ரத்னா தெரியும், அல்லாஹ்வுக்காக வெறுத்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்று மத சுதந்திரத்தை நாடி ஒரு மனிதன் செல்வது, அப்படி செல்லுவது அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக என்று இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா. யாராவது உலக காரியத்திற்காக ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லுகிறார், லியுசிபுகா, அதை அவர் பெற்றுக்கொள்வார். அவன் நீயத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக சென்றால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் தருவான். உலக காரியத்திற்காக ஒரு மனிதன் சென்றால் அதற்குரிய கூலியை உலகத்திலே அல்லாஹ் தந்து விடுவான். நபிகள் நாயகம் அதை ஒரு அழகாக விளக்கி சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, அவிம்ரஅத்தின் யன்கிஹா. ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற நோக்கிலே சென்றால் அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அள்ளி தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர அலை. அவன் எதற்காக ஹிஜ்ரத் செய்தானோ அதை அடைந்து கொள்வான். இது புகாரில வரக்கூடிய முதலாவது செய்தி. இந்த செய்தியை சாதாரணமாக நம்மை படிப்பதை தாண்டி அது உள்ளத்தோடு தொடர்பட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய எண்ணம் என்ன அடிப்படையில் அமைகிறதோ, அவருடைய நியத் எதற்காக அமைகிறதோ அதை அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்து விடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், ஏனைய நல்ல செயல்பாடுகளாக இருக்கலாம், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டை, ஒரு வீட்டை, ஒரு நிர்வாகத்தை, ஒரு பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருக்கலாம். அவர்கள் என்ன நோக்கத்திற்காக ஒரு கணவன் மனைவியை, பிள்ளையை நிர்வகிக்கின்றார்களோ, ஒரு அதிபர் பாடசாலையை நிர்வகிக்கின்றாரோ, ஒரு ஊர் தலைவர் ஊரை நிர்வகிக்கின்றார்களோ, அந்த நோக்கம் வெளிப்படையில் ஒன்றாக இருந்து அவருடைய நியத், அவருடைய எண்ணம் வேறதாக இருந்தால் அதற்குரிய கூலி தான் கிடைக்கும். நான் எனது பிள்ளையை வளர்ப்பது, எனது குடும்பத்திற்காக செலவழிப்பது என்பது எதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறேனோ அதற்குரிய கூலியை அல்லாஹ் தந்து விடுவான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய ஆடை அலங்காரங்கள், அவனுடைய வீடு வாசல்கள், அவனுக்கு இருக்கின்ற சொத்து பத்துக்கள், அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் மேலோட்டமாக ஒரு மனிதன் பார்க்கலாம். அவைகளை வைத்து ஒரு மனிதனை நல்லவன் தீயவன் என்று தீர்மானம் வழங்கலாம். இவன் சூப்பரா அழகா இருக்கிறான், நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கிறான், நல்ல வாகனத்தில் ஓடுகிறான், வீடு வாசல்கள் அழகாக ரம்யமாக நல்ல மாடா மாளிகைகள் இருக்கிறது. இப்படி ஒரு மனுஷனை பார்த்து நானும் நீங்களும் சொல்றோமா இல்லையா, இவன் நல்லா வாழ்றான் பாண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை சொல்றாங்க பாருங்க. இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இந்த செய்தியை படியுங்க, இது எனக்கு சொல்வதாக ஒவ்வொரு உள்ளமும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, ஒரு உடலில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி விளங்கப்படுத்தாங்க பாருங்க. எங்களோட உடல்ல ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லு, அது சீர்பற்று விட்டால், நபிகள் நான் வார்த்தையை பாருங்க, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பட்டு விட்டால் சலுகத் சலுகல் ஜஸது குல்லு, அவனுடைய முழு உடலும் தூய்மையாகிவிடும், முழு உடலும் சீர்பற்றுவிடும். அவன் சரியான ஒரு மனிதன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே போல வைதா ஃபஸதத், அந்த சதை பிண்டம் அது சீர்கட்டு விட்டால், அது நாசமாய் போய்விட்டால், ஃபஸதத் ஜஸது குல்லுகு, அவனுடைய மொத்த உடலும் நாசமாகி போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கத்தை பாருங்க. உடல்ல ஒரு சதை பிண்டம் கெட்டுவிட்டால் முழு உடலும் அது நாசமாய் போய்விடும். நீ அழகாக ஆடை அணியலாம், நல்ல வாகனத்தில் ஓடலாம், உன்னுடைய உடல் உறுப்புகள் வாட்ட சாட்டமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு சதை பிண்டம் அது சீர்கட்டு விட்டால் நீ நாசமாய் போய்விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? அலா வஹியல் கல்ப், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். நம்ம பேசுறோமே, உள்ளத்தில் கையை வச்சு சொல்லுங்க, இப்படி சொல்றமா இல்லையா? உனது உள்ளம் உறுத்தவில்லையா? பேசுறமா இல்லையா? நான் செய்யறது சரியா தவறா என்பதை உனது உள்ளத்திடம் கேட்டுப்பார். உள்ளம் அது சீர்கட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கை சீர்கட்டுவிடும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்கிறோம், எப்படி தெரியுமா? ஒரு ஒற்றுமையான ஒரு சமுதாயம். ஒரு திருமணம் வீடு வருகிறதா, எல்லோரும் ஒற்றுமையாக சாப்பிடுகிறார்கள். வெள்ளிக்கிழமையில எல்லோரும் ஒரு பள்ளியில இருக்கிறார்கள். பாடசாலையில எல்லா பிள்ளைகளும் ஒரே பாடசாலையில் படிக்கிறார்கள். ஒரு ஜனாசா வீட்டில் எல்லோருமாக சேர்ந்து அடக்கம் செய்கிறோம். ஒற்றுமை தானே? ஒற்றுமையா இருக்கிறோமா இல்லையா? இதை அல்லாஹ் ஒரு அழகான வார்த்தையில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இதை ஒவ்வொரு மனிதரும், அன்பு சகோதரர்களும் உங்களுடைய உள்ளத்திலே கேட்டு பாருங்கள், இது உண்மையா பொய்யா என்று. அல்லாஹ் சொன்னால் ஒரு காலமும் பொய்யாகாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், தஹ்சபுஹும் ஜமீஆ, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படி தெரியுமா? நாங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். தஹ்சபுஹும் ஜமீஆ, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர் மனிதா. நான் நினைக்கிறேன் என்னது, ஒன்னுக்கு சாப்பிட்றோம், ஒன்னுக்கு பிரயாணம் போடுறோம், ஜனாசாவில் இருக்கிறோம், பள்ளியில இருக்கிறோம், பாடசாலைக்கு செல்கிறோம், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், வகுலூபுகும் ஷத்தா, உள்ளங்கள் எல்லாம் அப்படியே வேறுபட்டு சிதைந்து ஒருத்தரை காட்டலாது,
ஒருத்தரை பிடிக்காது. பக்கத்தில் சாப்பிட்டாலும் மனசுக்குள்ளால ஏதோ ஒரு ஊசலாட்டம். சில மனிதர்களை சிலருக்கு காட்ட முடியாது. ஒருவருக்கு வெறுப்பு கொள்கிறான், அவனை மனசார தூட்டுகிறான். நேரடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் கையை கொடுத்து உனக்கு சாந்தி உண்டாகட்டும், அடுத்த நிமிடம் அவனை கேவலமாக அசிங்கமாக தூட்டுகிறான். நடக்குதா இல்லையா? நான் என்னிடத்தில் கேட்க வேண்டும், நீங்கள் உங்களிடத்தில் கேட்க வேண்டும். எனது உள்ளம் சிதைவு பெற்றிருக்கிறதா, ஒன்றாக இருக்கிறதா? நான் எல்லாரையும் கண்ணுக்கு முன்னால ஒரு பார்வை, மாஷா அல்லாஹ், கட்டி அணைத்து முத்தமிட்டு முஆனகா செய்து சலாம் கொடுத்து சிரித்த முகத்தோடு பேசுகின்ற இந்த வார்த்தை, இது உண்மையா பொய்யா? நடிக்கிறேனா, உண்மையாக உள்ளத்திலே இருந்து வருகிறேனா? அதிகமான பிளவுகள், பிரச்சினைகள், ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஆட்டம் காணக்கூடிய வேலைகள் எதிலிருந்து உற்பத்தியாக தெரியுமா? உள்ளத்தால். நாங்கள் இதுவரைக்கும் யாரும் ஒற்றுமைப்படவில்லை, அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர. நினைச்சு பாருங்க, பக்கத்து வீட்டோடு இருக்கின்ற உலக்குமுறல்களை, அடுத்த வீட்டோடு இருக்கின்ற தொடர்புகளை, எனது குடும்ப உறுப்பினர்கள் ஓடி இருக்கின்ற அந்த இரத்த உறவை, ஒரு சமுதாயத்தோடு இருக்கின்ற அந்த கட்டுப்பாட்டை, ஒரு பாடசாலையோடு இருக்கின்ற அந்த பிணைப்பை நம்ம எப்படி வச்சிருக்கோம் யோசிங்க. உள்ளத்தால் எனது பாடசாலை என்ற அந்த உணர்வு இருக்கிறதா? எனது பள்ளிவாசல் என்று மார்பு தட்டி சொல்லக்கூடிய அந்த உறவு இந்த பள்ளியோடு இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. பள்ளிக்கு தான் இருக்கிறோம், ஆனா பள்ளியோடு எதிராளியாக இருக்கிறோம். பாடசாலைக்கு எனது பிள்ளை படிக்கிறான், ஆசிரியர்களோடு பாடசாலையோடு அந்த கட்டமைப்போடு உள்ளத்தால் ஒற்றுமைப்படவில்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறான். சூரத்துல் மாயிதா 105வது வசனம். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறைவனை விசுவாசம் கொண்ட மனிதர்களே என்று என்னை அழைக்கிறான். யோசி பாருங்க, அல்லாஹ் என்ன கூப்பிடுறான்? எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட மனிதனே என்று எனது ரப்பு என்னை அழைத்து சொல்லுகிறான். அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உன்னை நீ சிந்தித்து பார், உனது உள்ளத்தை நீர் பரிசீலனை செய்து பார், உனது ஆத்மாவை நீர் பரிசீலனை செய்து பார். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேனா என்று பிம்பரிலே இருந்து நாங்கள் பத்துவா கொடுக்க தேவையில்லை, நீ சிந்தித்து பார். இன்று சுபகு எனக்கு தவறவிடப்பட்டால் நான் ஒரு முஸ்லீமா? யோசித்து பார். அல்லாஹ் கேட்கிறான், வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன், உன்னையே நீ சிந்திக்க மாட்டியா? அடுத்தவனை கையை நீட்டுறியே, முனாபிக்கின்றம், முஷ்ரிக்கின்றம், விதேத்துவாதி, சிறுக்குவாதி என்னெல்லாம் பேசுறமா இல்லையா? வஃபி அன்ஃபுஸிக்கும், நீ உன்கிட்ட கேட்டு பாத்தியா நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேனா என்று? நீ உன்னை சிந்தித்து பார் மனிதா. அல்லாஹ் வார்த்தையை பாருங்க. லா யதுர்ருகும் மின் வல்லின் இதஹ்ததைத்தும், அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒருதனுக்கு நேர் வழியை நாடிவிட்டால் இந்த உலகத்தில் எவனாலும் வழி கெடுக்க முடியாது. உண்ட பாதையை நீர் தீர்மானித்துக்கொள். இந்த உலகத்திலே இருக்கின்ற அற்ப காரணங்களுக்காக, சின்ன சின்ன சுகங்களுக்காக, சிறிய அந்தஸ்துக்களுக்காக, ஒரு மதிப்பிற்காக அல்லாஹ்வுடைய தீனில் விளையாடக்கூடாத சகோதரர்களே, அது கடுமையான குற்றம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம செய்கிற பாவம் இருக்கா இல்லையா? மனிதனாக இருந்தால் பாவம் செய்யத்தான் செய்வான். அப்படி இல்லாட்டி அவன் மனிதனாக கூட இருக்க முடியாது. பாவம் செய்கின்ற, பாவத்தை புரிகின்ற மனிதனை பார்த்து
எங்களை எல்லாம் படைத்த இரக்கமிக்க அந்த ரப்பு சொல்லுகிறான், வலைஸ அலைக்கும் ஜுனாகுன் ஃபீமா அக்தஅதும் பிஹி. நீங்க செய்யற பாவங்கள் இருக்குதானே, தெரியாம செய்யற பாவம், இந்த பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஒன்று அறியாம நடந்துட்டு, எனக்கு தெரிய உள்ளத்துக்கு இது தெரியல, பாவம் என்று புரியல, அந்த பாவத்தை செய்யறதால அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கின் மக்களே, ஆனால் எதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் தெரியுமா? மா தஅம்மதத் குலூபுகும், உங்களுடைய உள்ளங்கள் வேண்டுமென்றே செய்யுதே. இது அநியாயம் என்று தெரிஞ்சிட்டு அநியாயத்தை செய்வான், இது பாவம் என்று தெரிந்து கொண்டு பாவத்தை செய்வான், இது கூடாத காரியம் என்று தெரிந்து அதை உள்ளத்தால் ஏற்று செய்வான். யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யற பாவம் எல்லாம் எனக்கு தெரியாப்பா பாவம், தொழுகை விட்ற பாவம் தெரியல, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது பாவம் தெரியல, பிசினஸ்ல வேணுமென்று ஏமாத்துறனே, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறனே, இது பாவம் தெரியல, அடுத்தவனுடைய பொறாமை புறங்களை கழுவுவது பாவம் தெரியல. எல்லாருக்கும் தெரியும் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மா தஅம்மதத் குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டு செய்கின்ற பாவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கிறது. அதுக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் செய்கின்ற அந்த பாவத்தை நான் அறியாமல் செய்யவில்லை, எனது உள்ளத்தால் அதை தெரிந்து இது பாவம் என்று புரிந்து அது எனக்கு உணர்த்தப்பட்டு இருந்தும் செய்கிறேன் என்றால் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அதை தவிர வேறு வார்த்தை இல்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதம் இந்த அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற நேரம், இது சும்மா எல்லாருக்கும் இது படிப்பினையை கொடுக்காது, ஓதுற எல்லாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்காது. நான் குர்ஆன் எடுத்து படிச்சா எனக்கு உள்ளத்திலே பல நோய்கள் இருக்கிறது, உள்ளத்திலே நல்ல உள்ளமாக இல்லை, கெட்ட உள்ளத்தோடு யார் அல் குர்ஆனை படிக்கிறானோ அவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துல் காஃப் 37வது வசனம், இன்ன ஃபீ ஸாலிக லிذிக்ரா லிமன் கான லஹு கல்புன். யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ, யாருக்கு அந்த உள்ளத்திலே உணர்வு இருக்கிறதோ அவருக்குத்தான் இந்த அல் குர்ஆன் நேர்வழி காட்டும், இந்த அல் குர்ஆன் படிப்பினையூட்டும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நம்ம நினைச்சிட்டு ரமலான் மாசத்துல வந்து ஒரு கொஞ்சம் குர்ஆனை ஓதி அப்படியே நேரான வழி, எனக்கு ஞானம், எனக்கு அறிவு, எனக்கு படிப்பினை என்று ஒரேடியாக அல்லாஹ் காட்ட மாட்டான். உள்ளத்தால் முடிவெடுத்து பாருங்கள். எனக்கு இந்த வேதம் நேர்வழி காட்ட வேண்டும் என்ற உள பரிசுத்தத்தோடு ஒரு மனிதன், அது காபீராக இருந்தாலும் சரி, அல் குர்ஆனை படித்தால் அவனுக்கு அது நேர்வழி காட்டும். உள்ளம் பரிசுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு அழகான செய்தியை சொல்கிறார் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபயுசீரு இலா சத்ரிஹி ஸலாஸ மர்ரா, அவருடைய கையை நெஞ்சின் பால் 3 தடவை இப்படி நீட்டி அவர் சொல்லுகிறார், அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கே இருக்கிறது. இறையச்சம் அது உள்ளத்திலே கல்பிலே இருக்கிறது. வெளிப்படையான தோற்றத்தில் ஒரு மனிதனை வைத்து இறையச்சவாதி என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அவனுடைய இறையச்சத்தினுடைய அந்த அளவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரியும் சகோதரர்களே. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமுதாயத்திலே வாழக்கூடிய நாங்கள், ஒரு முஸ்லீம் என்ற அந்த வட்டத்திற்குள்ளால் இருக்கக்கூடிய நாங்கள், முதலாவது களையெடுக்கப்பட வேண்டிய விடயம் உள நோய்களாக இருக்கிறது. உள்ளத்தில் தூய்மை இல்லை, உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை, உள்ளத்தில் தூய்மையான சிந்தனை இல்லை,
அந்த மனிதனால் ஒரு சமுதாயத்தில் எந்த விதமான ஒரு செயல்பாடையும் ஒரு சிறந்த முறையிலே செய்ய முடியாது. அது பிரச்சினைகளாக, முரண்பாடுகளாக, சமுதாயத்திலே ஒரு ஃபித்னாக்களாக அந்த காரியம் ஆற்றப்படுமே ஒழிய ஒரு சமுதாயத்தை அப்படியே தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் பயிற்றுவித்த அந்த மனிதர்கள் உளப்பாங்கால் சீர்பெற்றவர்கள். எல்லோருக்கும் உள்ளத்தில் அவனை இவனை காட்டலாது, அவரை இவரை காட்டலாது, இந்த ஆக்கள் அவரை பார்க்கலாது. இப்படி உள்ளத்துக்குள்ளால் பிரிவினைகளை குலூபுகும் சத்தா முரண்பட்ட பிரச்சனைகளை, முரண்பாடுகளை, உளக்குமுறைகளை வைத்துக்கொண்டு ஒரு சமுதாயத்தில், ஒரு குடும்பத்தில், ஒரு நிர்வாகத்தில், ஒரு ஊரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத சகோதரர்களே. நல்லதா, அல்லாஹ் விரும்பக்கூடியதா, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதா, யார் சொன்னால் என்ன, அது சொல்லுகின்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வுடையது என்றால் அதுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாக யார் தான் சொன்னாலும் அவர் எந்த இடத்திலே இருக்கட்டும் அதை அப்படியே உடைத்தெறிந்து விட வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தலையான தெய்வம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களுக்குரிய கடவுளாக, நாங்கள் வணங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே இந்த இடத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் எங்களை மாற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்வார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். யா அல்லாஹ் ரப்பே, யா முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்திலே நிலையாக வைத்து விடியா அல்லாஹ். இன்றைக்கு சரி மாதிரி கேட்குற நேரம் இருக்கும், போனோன்னு அதை மறந்துடுவோம், மாற்றிடுவோம். ஒரு அற்ப காரணத்துக்காக, ஒருத்தருடைய வார்த்தைக்காக, ஒரு அந்தஸ்துக்காக, ஒரு சின்ன சுகத்துக்காக இந்த உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை, தூய்மையற்ற எண்ணங்களை கடைந்தெறிந்து பசும் பாலை போல தூய்மையான உள்ளத்தோடு இந்த தீனை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.